ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அ துபாய்லேருந்து வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்ட பார்க்க போறோம், அங்க உள்ளவங்க எல்லாரையும் பார்க்குறோம் அப்படின்னு. ஆனா இதுவே ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் துபாய்க்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு கலந்த ஒரு கவலை இருக்குமே! அப்பா! வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அக்கா வரேன்க்கா 5 வரேன். சரி 5 வரேன். 5 வரேன். மருந்து நீயும் பாசத்தை புழிஞ்சாயே தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே சிரிப்பு போதும் நீ கேட்டாயே சிறு தாரனே கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே கூடவே பொறக்கணும் கூடவே. வீட்டுக்கு கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை அப்படின்றதுனாலயோ என்னன்னு தெரியல. என் மேல ஒரு படி கூட தான் எல்லாருக்குமே என் மேல பாசம். அதே மாரி கடல் கடந்து ஒவ்வொரு டைமும் இது மாரி போயிட்டு, போயிட்டு வரும்போது, இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகமா தான் ஆயிட்டுருக்கு. அ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா, அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அ அத வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க இறந்து இத்தன வருஷம் ஆச்சு. ஆனாலும் அந்த ஒரு ஏக்கம்ன்றது இருக்கு பாருங்களேன், அத வந்து சொல்ல முடியல வார்த்தைகளால. அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. ஓகே. எல்லாத்தையும் கடந்து தானே வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்கேன். என்ன பண்றது? ஓகே. நம்ம வீடியோக்குள்ள அப்படியே வருவோம். இல்லன்னா நம்ம அப்படியே முழுகிருவேன் நானு. ஓகே. நான் வந்து இதுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா, ஆக்சுவலா நம்மள்ட்ட கார் இருக்கு. கார் இருந்தாலும் நம்ம வந்து ஏர்போர்ட்ல வந்து வர முடியாது. ஏன்னா வந்து நாங்க 2 பேரும் தான் ஓட்டுவோம் ஆட்டோமேட்டிக்கு. அதனால என்னன்னா, இப்போ கார வந்து நம்ம ஒரு 6 மந்த் ஒன்ஸ் தான் நம்ம வந்து எடுப்போம் இல்லையா? அப்போ அதனால வந்து என்னன்னா, கார ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சு வச்சாச்சு. இதில வச்சுட்டோம். இப்போ திரும்ப காலையில வரலான்னா, காலையில பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் மழை பெஞ்சதுனால ரோடே சகதியா இருந்தது. அதனால வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு, நாங்க வந்து டாக்ஸி புக் பண்ணோம். அது ஒரு மிஸ்டேக்கு. இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, ரெட் டாக்ஸி பண்ணாம நார்மல் டாக்ஸி புக் பண்ணிட்டோம். ரெட் டாக்ஸி அப்டின்னா கண்டிப்பா ரூ. 300 தான் வந்திருக்கும். ஆனா, இங்க எங்களுக்கு நார்மல் டாக்ஸி எவ்வளோன்னு இத்தனைக்கும் எத்தன கிலோமீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3, 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். எங்க வீட்டுக்கும், ஏர்போர்ட்டுக்கும். ஸோ, அதுக்கு வந்து அ ரெண்ட் எவ்வளோ தெரியுமா கேட்டாங்க? அந்த டாக்ஸிக்கு 1500 கேட்டாங்க. அப்படியே புக்குன்னு போயிருச்சு. என்னடா இது 1500 அப்படின்னு. சரி ஓகே. காலையிலேயே நம்ம கூப்பிட்டுட்டோம் அவங்கள. நம்மளும் எதுவும் பேச முடியாது அப்டின்ட்டு 1500 பே பண்ணிட்டு, ஓகே இனிமே நம்ம வந்து வரணும் அப்டின்னா, கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அ அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் நாங்க வந்து டைரக்ட்டா துபாய் போல. இங்கேருந்து வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக இங்கேருந்து ஸ்ரீலங்காலருந்து இன்னொரு ஃப்ளைட் புடிச்சு நம்ம வந்து துபாய் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இப்படிதான் இந்த டைம் தான் வந்து கனெக்டிங் புடிச்சு நாங்க வந்து போறோம். இல்லன்னா எப்பவுமே ஒவ்வொரு டைமே வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூவா போயிருவோம். இந்த தடவ கொஞ்சம் பைசா கம்மியாகட்டுமே அப்படின்றதுக்காக, நாங்க வந்து இந்த மாரி பிளான் பண்ணி போனோம். எப்படி இருந்துச்சு அப்படின்றத அப்படியே ட்ராவல்ல பேசுவோம் வாங்க. Hi. Yeah, good ma'am.
நீ எங்க 28-ஆ 28-ஆ போ பார்த்துக்கலாம். ஒரு வழியா சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. எப்பவும் போல இவங்களுக்கு ஹர்ஷிதாக்கும் அவந்திகாவுக்கும் அந்த சீட்ல தான் சண்டையா இருந்தது. அப்புறம் 2 பேத்தையும் இங்கிட்டு அங்கிட்டும் உட்கார வச்சுட்டு சென்டர்ல நான் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து நாங்க வந்து புக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்காவும் போறோம். ஆனா நம்ம வந்து அந்த சைடு போமாட்டோம். ஆனா ஏர்போர்ட்ல இருப்போம். அதனால கொஞ்சம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா போறோம் இல்லையா? எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஏர் இண்டியா தெரியும் நமக்கு எப்படி இருக்கும்னு. அதனால இது எப்படி இருக்கும்னு தெரியலேன்னு ஒரு இதா இருந்தது. ஆனா நிஜமா சொல்றேங்க. இனி புக் பண்ணா அப்படிதான் புக் பண்ணி போகணும். அவ்ளோ சூப்பரா இருந்தது. அவங்களோட சர்வீஸ்லாம் அவ்ளோ அழகா பண்ணியிருந்தாங்க. நம்ம ம் கேட்காமலே நமக்கு வந்து தண்ணி, ஜூஸு அதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு வந்து ட்ரிச்சிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40-45 மினிட்ஸ் தான் ஆனது. ஆனாலும் அவ்ளோ அழகா சர்வீஸ் பண்ணாங்க. ஜூஸ் குடுத்தாங்க, தண்ணி குடுத்தாங்க, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் குடுத்தாங்க. வெஜ் சாண்ட்விச் குடுத்தாங்க. நிஜமா ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நமக்கு வந்து எந்த ஒரு பயம் எதுவுமே இல்ல. அந்த ஒரு ஷேக்கிங் ஆகுறது, அந்த மாரி எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது சர்வீஸு. நாங்க அதான் நெனச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து போகணும்னா, அங்க தான் போகணும். அப்படிதான் போணும் அப்படின்னு நெனச்சிருக்கோம். அதே மாரி கீழ பாருங்களேன். கீழ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த வியூலாம் காட்டணுமேன்றதுக்காக எடுத்தேன். பாருங்களேன். அவ்ளோ அழகா இருக்கு ஸ்ரீலங்கா. நாங்க வந்து கண்டிப்பா நாங்க வந்து நெனச்சுட்டோம். என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து ஸ்ரீலங்கா டூர் போணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பாருங்களேன், கீழ வந்து பச்சை பசேல்னு இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு எல்லா இடமுமே. நீங்க அப்படியே பாருங்களேன், மேகங்கள்லாம் அழகா போகுது. ஆனா என்னன்னா, நமக்கு வந்து மேகங்கள் போறப்போ ஒரு பயம் இருக்குங்க பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஷேக் ஆகுது பாருங்களேன். இது வந்து போனவங்களுக்கு தெரியும். நான் வந்து போகாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அ என்னன்னா, ஒரு விதமான பயம். அந்த ரொம்ப ஹார்டா இருக்குமாம். நம்ம நெனைக்கிற மாரி மேகங்கள் வந்து ரொம்ப புகை மாரிலாம் இருக்காதாம். அது வந்து நீர் துளிகளோட சேர்ந்தது தானே! அப்போ அதனால ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுல வந்து ஃப்ளைட் வந்து அவ்ளோ ஃபோர்ஸ்ல போறப்ப அந்த ஒரு ஷேக் ஆகும். அது ரொம்ப கடினமா இருக்கும் அந்த இடத்துல போறப்ப. அதனால தான் நமக்கு வந்து ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இங்க பாருங்களேன் கீழ. எவ்ளோ அழகா இருக்கு. அப்புறம் நாங்க வந்து இங்கேருந்து ஏன் ஸ்ரீலங்கா போறோம்னா, நமக்கு வந்து த்ரூவா போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து 1500 திர்ஹம்ஸ் வந்து வருது டிக்கெட்டு. ஓகேவா? அப்போ 4 பேத்துக்கு 6000 திர்ஹம்ஸ் 1,50,000 கிட்ட நம்ம ஊர் காசுக்கு வரும். இப்போ இதுங்கிறப்போ எங்களுக்கு வந்து 550 திர்ஹம்ஸ் தான் ஒரு ஆளுக்கே. அப்போ நமக்கு வந்து 4 பேத்துக்கும் 2000 சம்திங் எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ, அதனால இப்போ எங்களுக்கு வந்து லேண்ட் ஆக போகுது. அங்க போய் பேசுறேன். நாங்க இங்க கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. 1:15க்கு வந்து ஃப்ளைட் இருந்தது. இப்போ திரும்பவும் வந்து டிலேடுன்னு போட்டு 2 மணிக்கு வந்து ஃப்ளைட் வந்திருக்கு. ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் போதும் போதும்ன்னு ஆயிடுது. ஏன்னா, நமக்கு வந்து உட்கார்ற இடம் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து லான்ச் இருந்தது. எங்களுக்கு வந்து 2 பேருக்கு தான் அலவுடுன்னு சொல்ட்டாங்க. அதனால சரி போ 2 குட்டீஸ் மட்டும் அனுப்புவோம் அப்டின்ட்டு, வர்ஷிதாவும், அவந்திகாவும் மட்டும் அந்த லான்ச்ல போய் உட்காந்து, என்ன வேணுமோ எடுத்து உட்காந்து 2 பேரும் சாப்ட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வரவும், எனக்கு மட்டும் ஒரு காஃபி வாங்கி குடுங்கப்பா அப்டின்னு சொன்னேன். காஃபி வாங்கி குடிச்சிட்டு, நாங்க வந்து ஃப்ளைட்டுக்கு வந்தோம். ஃப்ளைட்ல வந்துட்டு, அங்க என்ன சாப்பாடு தராங்க, என்ன அப்டிங்கிறதையும் நான் வந்து அப்டியே வீடியோ எடுக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளைட் போகாதவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பார்க்கும்போதே ஒரு ஆசை இருக்கும். நம்ம போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக காட்டுறேன்.
சேம் தான். ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது, இந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன் அப்படியே உள்ள போகுதா? மேலே ஏறும்போது, அந்த விங்ஸ் வந்து கீழ அப்படியே அந்த உள்ளார இருந்து ஒரு சின்ன விங்ஸ் மட்டும் அப்படியே கீழ இறங்கும். அப்படின்னா என்னன்னா, காத்த அடைச்சு மேல ஏத்துது. இப்ப காத்த வந்து தடை பண்ணி மேல ஏத்துது. இதுவே இறங்கும்போது நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் நீங்க பாருங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து அப்படியே மேல தூக்கும். அப்ப என்னன்னா, காத்த வந்து ஸ்டாப் பண்ணி கீழ ஃப்ளைட்ட வந்து இறக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து, பார்த்து ஜாக் வந்து ஒவ்வொரு விஷயமா எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமா சொல்றேங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆப்பிள் ஜூஸு, அப்புறம் சிக்கன் ரைஸு, அதுக்கப்புறம் சாலடு, ஒரு ஸ்வீட்டு, டீ, காஃபி எல்லாமே குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அ ஒரு எப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனோம். நமக்கு வந்து எப்படி இருக்குன்றது தெரியாம போனோம். ஆனா, நிஜமா சொல்றேங்க, ரொம்ப நல்லா அவங்களோட சர்வீஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதிலே தான் போடணுன்ற ஒரு பிளான் இருக்கு. இப்போ நம்ம வந்து துபாய் வந்து லேண்ட் ஆக போகுது. இப்ப பாருங்க, அந்த விங்ஸ் எல்லாமே வந்து கீழ இறங்கிருச்சு. என்னன்னா, ஃப்ளைட்ட வந்து கீழ இறக்குது. அதுக்கப்புறம் அந்த விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து மேல தூக்கிரும். அப்பன்னா என்னன்னா, ஃப்ளைட்ட வந்து கீழ தள்ளுதுன்ற அர்த்தம். கீழ எற கீழ் நோக்கி போ அப்படிங்கிற மாரி, அந்த விங்ஸ்ல தான் வந்து ஃப்ளைட்டு மூவ் ஆகுறதும், மேல ஏறுறது, கீழ இறங்குறது, டர்ன் பண்றது எல்லாமே இந்த விங்ஸ்ல தான் இருக்காம். ஸோ பாருங்களேன் நீங்களும்.
Ladies and gentlemen, we have arrived at Vaidyanathan Airport. The local time is 34 minutes past PM and the temperature is 42 degrees Celsius. அதெல்லாம் காலையிலேயே சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் வந்து துபாய் வந்து இறங்கியாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இங்கேருந்து அடுத்த இதுக்கு போகணும். அங்கே தான் வந்து இமிக்ரேஷன் இருக்கு. அவந்திகா நல்ல தூக்கம். நாங்க வந்து ட்ரெயின்ல போறோம். வாங்க எனக்கு அப்படி போறோம். இங்கே உட்கார் பா. பா அவந்திகா போனது இல்ல. அவந்திகா ட்ரெயின்ல வந்து ட்ரெயின் வந்து வர மாதிரி இருக்குது. வரைக்கு வரு அம்மா பக்கத்தில் வேறு ட்ரெயின். சும்மா கொஞ்சம் துபாயிலேருந்து ஷார்ஜா போகிறதுக்கு டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம கார் வந்து அங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஆனால் ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டிராஃபிக் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் இருந்ததுனால 1 ஹவர் போனதே எங்களுக்கு வந்து தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்மளுடைய ரொட்டீன் கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து ஹர்ஷிதாவோட ஸ்கூலு, அப்புறம் ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. நான் வர வீடியோஸில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.